அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் நார்மல் ரைஸில் ஒரு 1 பாட் பிரியாணி ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். இது செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் போல் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் பொரிய விட்டுடலாம். இது கூடவே நான் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்திட்டு நம்ம வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். வெங்காயத்து கூடயே ஒரு 3 பச்சை மிளகாய் 3லேருந்து 4 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையுமே அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ நார்மல் அரிசி, அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதுக்கான அளவுகள் தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியை ஒரு 4 தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக இந்த ஸ்டேஜில் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையுமே நான் வந்து சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டில் செக் பண்ணும்போது பத்தாத உப்பை வந்து நம்ம அப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே உங்களுக்கு தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி இலைகளை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். நார்மல் அரிசிங்கிறதுனால புதினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ இலைகளெல்லாம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை உள்ளே சேர்த்திருக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg சிக்கனை உள்ளே சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவோட சிக்கன் வந்து நல்லாவே வந்து மிங்கிள் ஆகி நல்லா ஒரு மசாலாவோட கோட்டிங் அந்த சிக்கன் மேலே நல்லா படுற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து எனக்கு நான் கட்டுறது சேனலில் பொங்கல் ஆஃபரில் வாங்கின பிரியாணி மசாலா தான் வந்து இதில் சேர்த்துருக்கேன். நான் வந்து இந்த மசாலாவை ஃபஸ்ட் டைமாக தான் சேர்த்துருக்கேன். 1 கிலோவுக்கு 2 டீஸ்பூன் போல், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் வந்து மசாலா தூள் சேர்த்துக்கிட்டேன். இதோட ஃப்ளேவர் வந்து உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். பட் எனக்கு காரம் கொஞ்சம் பத்தலை. ஸோ நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 கப் போல் தயிருமே சேர்த்துருங்க. தயிர் சேர்க்கும்போது உங்களுக்கு சிக்கன் சீக்கிரமாக நல்லா சாஃப்டாகி நல்லா சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு சிக்கன் வெந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் நார்மல் அரிசி சேர்க்கறதுனால 1க்கு எப்பவும் போல தான் 2 தண்ணி தான் நான் உள்ளே சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க வர ஸ்டேஜில் ஒரே ஒரு லெமன் ஜூஸை பிழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த ஜூஸை நம்ம உள்ளே சேர்த்திடலாம். லெமனை உள்ளே சேர்த்துனதுக்கப்புறம் உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் புளிப்பு 3மே வந்து ஒரு கல் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அரிசி வெந்து வரும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா கொதி வரும். கொதி வர ஸ்டேஜில் நம்ம அரிசியை உள்ளே சேர்த்திடலாம். இதே நீங்கள் நார்மல் அரிசிக்கு பதிலாக பிரியாணி அரிசி சேர்க்குறாந்தா 1க்கு 1.5 தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி எல்லாமே உள்ளே சேர்த்திட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் இன்னொரு தடவை உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நான் வந்து இப்போ வரைக்கும் நான் நெய் சேர்க்கலை. ஸோ ஒரு 2 டீஸ்பூன் போல் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க இன்னுமே கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ எப்பவும் போல் குக்கர் மூடி போட்டு குக்கரில் வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். குக்கரில் விசில் வந்து அதுக்கப்புறம் குக்கர் விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் பாருங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக நல்லா போலன்னு நம்ம நார்மல் அரிசியில் செஞ்சாலும் நல்லா பிரியாணியோட ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் பாயில்டு எக்கு, சில்லி அண்டு தயிர் சட்னி வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு நார்மல் பிரியாணி சாப்பிட்ற அதே டேஸ்ட் கிடைக்கும். 1 பாட்டில் செய்கிறனால ரொம்பவே ஈஸியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனல் ஆகாவல் தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.